Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் கட் பீட்ஸ் அதாவது கர்த்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் அவுட்லைன், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி லோடிங் எப்படி போடலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் நான் வந்துட்டு இந்த லோடிங் எப்படி போடுறேன்றது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்துட்டு கிளாத்துக்கு கீழேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் எப்படி லோடிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கிராஸாகவே லோடிங் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா லோடிங்னாலே வந்துட்டு கிராஸாக பண்ணால் தான் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் சுகர் பீட்டில் வந்துட்டு 3 பீட்ஸ்க்கு மேலே கூட போட்டு லோடிங் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் இந்த கட் பீட்ஸில் இல்லை கர்த்தானா பீட்ஸ்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ஒரு 3 பீட்ஸ் மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா அந்த அவுட்புட் வந்துட்டு நீட்டாக இருக்காது. 3 பீடுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கட் பீட் லோடிங் போடும்போது மட்டும் ஒரு 3 பீட்ஸ் மட்டும் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நான் வந்துட்டு அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டு வரேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஒரு லோடிங் முடிச்சுட்டு ரிவர்ஸில் அந்த த்ரெட் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு லாங் செயினாகவும் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு குட்டி குட்டி செயினாக போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் வரைக்கும் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அப்புறம் நான் லோடிங் பண்ணுறேன். அந்த மாதிரி லோடிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நீங்கள் முன்னாடி கொடுத்த பீட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இனியும் அவ்வளோவா கொடுக்கல அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு லோடிங் போட்டோம் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொஞ்சம் கொடுக்கல. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இப்போது இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக போட்டுருவாங்க இது வரைக்கும் பார்த்துட்டு. இல்லை நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ இது அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த பஞ்ச் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, 3mm 4mm 5mm அந்த சைஸில் இருக்கிற பீடு, அப்புறம் ஹாஃப் பீடெல்லாம் இருக்கும், வீட் பீடு, அந்த மாதிரி மற்ற பீட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கிளியராக வந்துட்டு நான் சொல்லிடுறேன். அது வந்து சிலபஸில் இருக்காது, பட் ஆனாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போது இதுக்கு அடுத்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு இருக்கும், அதாவது கர்த்தானா பீட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு இருக்கும், அது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் நான் போட்டு காட்டல அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி இதே ஸ்டிச்சிங் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம சுகர் பீட்ஸில் அவுட்லைன் பார்த்துட்டோம், லோடிங் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது கட் பீட்லேயும் அவுட்லைன் பார்த்துட்டோம், லோடிங்கும் பார்த்துட்டோம். இனி திரும்பியும் நம்ம அந்த டியூப் பீடும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டே போனோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் ஜாஸ்தியாக போகும், கிளாஸ் முடிக்கிறதுக்கு டைம் ஜாஸ்தியாகும். ஸோ நான் வந்துட்டு அதை ஒரு ஸ்டிச்சாக நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா, பட் ஆனால் எப்படி போடணும் அப்படின்றத நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில். ஓகேங்களா, அந்த டியூப் பீடையும் பஞ்ச் பீடையும் எப்படியெல்லாம் போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுவேன். ஓகேங்களா, நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் பீடெல்லாம் முடித்ததுக்கப்புறம், அதாவது சமைக்கி ஸ்டிச் ஸ்டோன் செயின்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல் பீட் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் அந்த பஞ்ச் பீடு அதுக்கப்புறம் டியூப் பீடு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் எனக்கு போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா, இல்லை யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் இல்லையா, அதில் என்னென்ன ஒர்க் என்னென்ன மெத்தட் சொல்லி கொடுக்குறனோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட சேனலை வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனி வந்துட்டு அது கொஞ்ச நாள் தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் மெசேஜ் பண்ணி நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நாம் இந்த பேசிக் கிளாஸ் வீடியோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்காம நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே நம்ம ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது யூடியூப் பார்த்து மட்டுமே கற்றுக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணாலே உங்களால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட முடியும். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஷேப் என்றது பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஆரி டிசைனராக வர முடியும்.
இப்போ இதுக்கும் வந்துட்டு ஒரு லோட்டஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆரி ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வரும், ஸ்பீடும் ஜாஸ்தியாக வரும். ஓகேங்களா, இப்போ இந்த லோட்டஸில் எப்படி ஃபில் பண்ணணும், அதாவது லோடிங் எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். நான் ஒர்க் பண்ண இமேஜையும் இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஸாக போட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக லோடிங் கொடுக்காதீங்க. எப்போவுமே லோடிங் பொறுத்தளவுக்கு எப்பவுமே கிராஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறத விட. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி கிராஸாக கொடுத்துட்டு வருவாங்க. ஸ்ட்ரைட்டாக கொடுக்கக்கூடாதா தப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. பட் அது ரெண்டுக்குமே லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.